ஆதி வைகுண்டவாசன் மகாவிஷ்ணுவின் வம்சத்தில் உருவான என் பெயரா மாதவசுரம் என்று அறிவாய். அதுவும் தவிர கொண்டு சபையை வரும்போது எப்படி இருந்தாயா? அதுவும் தவிர சேலை சரிக மின்னவே என் காலை வீசி நடந்து வரும்பொழுது சத்தத்தை கேட்டு சபை எவ்வாறு எடுக்க வேண்டும் தெரியுமா? உலகத்தில் யாரோ ஒரு கங்கையானவர் நான் வாங்கும் பூஜையை அவள் வாங்குகிறாராம். அன்னவளை கண்டு அவளை அடி 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 என்று அடித்து அன்னவளை விடலாமா? எங்கே இருக்கிறாள்? தேடி பாருங்கள். இவள்தான் கன்னியா? யார் எந்த ஊர் என்று பார்க்க வேண்டும். என்னிடம் சமணி வருகிறாயா? நீ யார்?
உனக்கு என்ன தீரம்? அடே மறைகுலத்து கங்கையே, எனக்கு கொடுக்கக்கூடிய பூஜை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். மரியாதையாக ஓடிவிடு. சேனையெல்லாம் கதிகளில் ஓடும்படி தொட்டால் உனக்கு என்ன தீரம்? இந்த எழுந்து ஓடி பார்க்கலாம். மரியாதையாக சொல்லுகிறேன், என்னை இல்லை என்றால் உன்னை என்ன செய்து கொள்ளலாம். மாட்டிக்கொண்டாய், உன்னை என்ன செய்கிறேன் பார்க்கிறோம். என் பாவத்தை வணிந்து ஓடிவிட்டால் உன்னை மணிமகன் கேட்கவே பார்க்கலாம். இந்த
உன்னை பெண்ணிடம் கொண்டு வந்த உன்னை ஓட ஓட வேட்டி அடிக்கிறேன் பாரடி. அடியே என்ன நினைத்தாய்? மாயாஜால வித்தை எங்கிலும் செல்லாது. தாயென்று நினைந்து போய்விடு. இல்லை என்றால் அடியே கங்கையே தள்ளிக்கிட்டு விட்டுருண்டா மணிமந்திரித்தால் உன்னை இல்லை என்றால் உன்னை என்ன செய்கிறேன் என்பார். சுடுகாட்டி வீரியம் தன்னை அடக்கி நீ யார் என்றும் எவரென்றும் அறியாமல் உன்னோடு தமர் செய்தேன். இத்தனை காலம் நான் வாங்கிய பூஜைக்கு நீ வந்தபடியால் நீ யார் என்ற விளக்கம் எனக்கு சொல்ல வேண்டும் தாயே. ஆனா கொஞ்சம் எட்டே வைடா.
ஈசன் செஞ்சடியில் இருந்து கங்கை நானும் இந்த உலக காக்க இவனை வசப்படுத்தி நான் வந்துள்ளேன். ஆனால் தாயே மகிமை அறியாமல் உன் மகிமை அறியாமல் உன்னோடு சமர் செய்தேன். இன்று முதல் நான் உனக்கு தொண்டு வேலை செய்து துணையாக வருகிறேன். என்னுடைய உடம்பில் போற்ற மந்திரங்களை மணிமந்திரத்தை சொல்வாய். இன்று முதல் நான் உனக்கு அடிமை தாயே. உங்களுக்கு நான் பல முறைகளை வாங்கி வாழும் பிறகு அண்ணா போன்ல எடுத்தேன். ஆஹா என்கிட்ட சரியா எடுக்கல. இந்த பசங்க எடுத்துச்சு. எங்கேயமனானது ஆமா